வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரசகுல்லா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ரசகுல்லா செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை, எலுமிச்சைப்பழம், நல்லா வாசனைக்காக ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பால் ஒரு கொதி வரும்போது நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இந்த மாதிரி பொங்கி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் லைட் போட்டுக்கிறேன் பாருங்கள், பால் வந்து பொங்கி வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எலுமிச்சை பழம் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாருங்கள் நல்லா திரிஞ்சு வந்துடும். பால் அடுப்பில் வந்து காய்ச்சினா கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி பால் எல்லாமே நல்லா திரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். இதே மெத்தடில் தான் பன்னீரும் நம்ம செய்வோம். இன்றைக்கி ரசகுல்லா செய்ய போகிறோம். கடைசி வரையும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த பாலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஒயிட் டவல் எடுத்திருக்கேன். காட்டன் டவலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு காட்டன் டவல் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ திரிஞ்சு வச்ச பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பாலையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். எதுக்காக அலசுகிறோம் அப்படின்னா, நம்ம எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். அதனால் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணி அலசி எடுத்துக்கிறோம். வெளியே எடுத்தெல்லாம் அலசாதீங்க, இதுலேயும் அலசிக்கோங்க. அலசியாச்சு. இதை அப்படியே எடுத்து நல்லா பிழிஞ்சு வச்சோன்னா பன்னீர் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா பிழிஞ்சிக்கலாம். ஈரம் எதுவும் இல்லாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நம்ம சர்க்கரை 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். சர்க்கரை எல்லாமே நல்லா கரையணும். கம்பி பதெல்லாம் வரக்கூடாது, கரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒட்டிகிட்டு இருக்க அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது அப்படியே நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 ரசகுல்லா கிட்ட எனக்கு வந்துச்சு. இது அப்படியே உள்ளங்கையில் பேக் சைடு, உள்ளங்கை கீழே இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா அழுத்தி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா பிசையணும். அப்போ தான் ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்டாக வரும். கடையில் விற்கிற மாதிரியே நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம், மினிமம் 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க, இல்லை 15 நிமிஷம் கூட பண்ணுறதுனால சாஃப்டாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ரசகுல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். நம்ம வந்து நார்மலாக உதிர்க்கும் போதும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்ட பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு எந்த சைஸ் பால் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ் மீடியமான அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பால் வந்து பார்த்திங்கன்னா 13 பால் கிடச்சிது. 1/2 லிட்டர் அளவுக்கு பாலில் 13 பால் கிடச்சிது. இதே போல் எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம். வீரல்கள் இருக்காது, ஏன்னா நம்ம 10 நிமிஷம் பிசைஞ்சோம் இல்லையா, அந்த வீரல்னால் வராது. கண்டிப்பாக 10 நிமிஷம் பிசையணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ ரசகுல்லா வந்திருக்குன்ட்டு. எல்லாமே நல்லா கரைஞ்சாச்சு. நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்ல வாசனைக்காக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ரசகுல்லா செய்யும்போது ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இதை ஒரே வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உடஞ்சிர போது நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சோடனே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதாவது வந்து நல்லா பெருசாகி வந்திருக்கு. நான் போட்டதை விடையே இது நல்லா பெருசாகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா பெருசாக ரொம்ப சூப்பராக ரசகுல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ யம்மியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா குண்டு குண்டாக ரசகுல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோஸ் வாட்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதோட ஸ்மெல்லும் வச்சு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.